ஒரு 45 நாளுக்கு ஒருக்காங்க ஒரு 1,50,000 லட்சம் வருமானம் வரக்கூடிய 2 கோழி பண்ணையோட ஒரு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மொத்த ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பண்ணை சேர்த்துங்க 10,000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள கோழி பண்ணைங்க. இதுதான் அந்த கோழி பண்ணைங்க. ஃபுல்லாகவே வந்து ஆங்கிலில் போட்டு மேலே வந்து சிம்ஷீட் போட்டிருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேபர் தங்குற மாதிரி வந்து அளவான ஒரு 10க்கு 18 ஒரு சிம்ஷீட் போட்டு ரூம் ஒன்று இருக்குதுங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. மொத்தம் 2 பண்ணைங்க. மொத்தம் வந்து 2 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. 2 ஏக்கர் தென்னந்தோப்புக்குள்ளே தான் வந்து 2 பண்ணையும் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துங்க ஒரு 110 தென்னை மரம் இருக்குதுங்க. மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 வயசு ஆச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா நெட்டை குட்டை வெரைட்டிங்க. மொத்தம் 2 ஏக்கரில் வந்து 110 தென்னை மரம் போட்டிருக்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 2 கோழி பண்ணை இருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே வயசுடைய மரங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு சிலது வந்து பாலதள்ளி காய் வர ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க. நல்ல மண்கண்டமுள்ள செம்மண் ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு 6 பேட்ச் பக்கம் எடுக்கிறாங்க. உங்களுக்கு வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,5 மாதத்துக்கு ஒருக்கா ஒரு 45 நாளுக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1,50,000 லட்சம் வருமானம் வரக்கூடிய கோழி பண்ணை இருக்குதுங்க. நம்ம வந்தால் 2 வருமானம் ஆகிக்கும். கோழி பண்ணையும் இருக்குது, தென்னந்தோப்பும் இருக்குதுங்க. மரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்தில் எல்லாமே வந்து காப்புக்கு வந்துருங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடுமலைப்பேட்டையிலேருந்து ஒரு 13 கிலோமீட்டரில் குறிச்சிக்கோட்டைங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க. குறிச்சிக்கோட்டையிலேருந்து வந்தீங்கன்னா ஒரு 2,5 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. திருமூர்த்திமலையிலேருந்து வந்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு ஒரு 14 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போர்வெல்லுங்க. ஒன்று வந்து கம்பர்சரில் ஓடுது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் மோட்டர் ஓடிட்டு இருக்குதுங்க. சப் மோட்டர் ஓடுறது வந்து உங்களுக்கு 980 அடிங்க. கம்பர்சர் ஓடுறது வந்து 1,100 அடிங்க. கரெக்டாக உங்களுக்கு உடுமலைப்பேட்டை டு மூணாறு போகிற மெயின் ரோட் வந்து கரெக்டாக 1,5 கிலோமீட்டர்லேயே வந்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க. இதான் வந்து தொட்டிங்க. தொட்டியோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,00,000 லிட்டர் பிடிக்கிற மாதிரி தொட்டிங்க. ஜல மூலையிலேயே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஸ்து முறைப்படி வந்துருங்க. உங்களுக்கு தார் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 மீட்டருக்கு பஞ்சாயத்து மண் பாதிங்க. சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 HP ப்ரீ சர்வீஸ் வந்துருங்க. கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து 1,50 கிலோமீட்டருங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 500 to 400 மீட்டர் வர மாதிரி தான் இருக்குங்க. பஞ்சாயத்து மண் ரோடுங்க. அதுவும் வந்து ரோடு சேங்ஷன் ஆகிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ரோடு ஆயிருங்க. இதை வந்து கம்பர்சருங்க. ஒரு போர்வெல் வந்து கம்பர்சர்லேயுமே, இன்னொரு போர்வெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப் மோட்டர்லேயும் ஓடிட்டு இருக்குதுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏக்கராங்க. இது விலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 1,35,00,000 விலை சொல்கிறாங்க. மொத்தம் 2 பண்ணைங்க. இன்னொன்று 2 பண்ணை போகிற அளவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து மரத்துக்கு இடையில வந்து இடம் விட்டுருக்குறாங்க. கோழி பண்ணையோட தென்னந்தோப்பு தொலைகிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோப்பு செட் ஆகுங்க. இன்னொரு வருஷத்துக்கு தென்னை மரம் வந்து வருமானம் வந்துருங்க. மொத்த ஏரியா வந்து 2 ஏக்கராங்க.